நம்ம சேனல் தொடர்ந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சென்னை பாடி மேம்பாலத்திற்கு கீழே கோயம்பேடு நோக்கி செல்லும் சாலையில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் தலையில் அடிபட்ட நிலையில் குப்புறப்படுத்தபடி அவர் மயங்கினார். அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர். யாரும் அருகில் கூட செல்லவில்லை. ஆனால் மயங்கி கிடந்தவரை சுற்றி கூட்டம் கூடியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அந்த வழியாக சென்னை மதுரவாயல் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் சிவானந்த் தனது வாகனத்தில் சென்றார். சாலையில் ஒருவர் மயங்கி கிடப்பதை சுற்றி நின்று ஆட்கள் வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் கீழே இறங்கி சென்று பார்த்தார். கூட்டத்தை கலைய செய்துவிட்டு தலைக்குப்புற மயங்கி கிடந்த நபரை நேராக புரட்டினார். அப்போது அவருக்கு மூச்சு இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மின்னல் வேகத்தில் செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் சிவானந்த் காயத்துடன் உயிருக்கு போராடிய நபர் காப்பாற்றும் முயற்சியில் வேகமாக இறங்கினார். அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோவை நிறுத்தி தனது வாகனத்தில் இருந்த படுக்கை விரிப்பை ஒன்றை எடுத்து விரித்தார். இதையடுத்து அங்கிருந்த சிலரது உதவியுடன் காயமடைந்த நபரை சரக்கு ஆட்டோவில் தூக்கி படுக்க வைத்து தனது போலீஸ் வாகனத்தை சைரன் ஒலி எழுப்பியவாறே முன்னால் போகச் சொன்னார். டிரைவர் தீபன் சக்கரவர்த்தி போலீஸ் வாகனத்தை வேகமாக ஓட்டிச் சென்றார். இன்ஸ்பெக்டர் சிவானந்த் சரக்கு வாகனத்தில் உயிருக்கு போராடிய நபருடன் அமர்ந்து பயணித்தார். பின்னர் அண்ணா நகரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் காயமடைந்த நபரை சேர்த்து சிகிச்சை அளித்தனர். இவர் வந்த மோட்டார் சைக்கிளில் பை ஒன்று இருந்தது. அதனை இன்ஸ்பெக்டர் சிவானந்த் பத்திரமாக எடுத்துச் சென்றார். காயமடைந்த நபர் மயக்க நிலையிலே இருந்ததால் அவரை பற்றிய தகவல் எதுவும் உள்ளதா என்று பையை எடுத்து பார்த்தார். அப்போது அவர் கண்ட காட்சி தூக்கி வாரி போட்டது. பையில் 1,41,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பில்லுடன் இருந்தன. செல்போன் ஒன்றும் இருந்தது. காயமடைந்த நபர் அப்போது மயக்கம் தெளியாமலேயே இருந்தார். இதனால் அவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக செல்போனில் கடைசியாக யாரிடம் பேசியுள்ளார் என்று பார்த்து ஃபோன் செய்து விசாரித்தார். அப்போதுதான் 1.5 கோடி மதிப்புள்ள 340 பவுன் நகையுடன் மயங்கி கிடந்தவரின் பெயர் ஹரிஹரன் என்பது தெரிய வந்தது. 54 வயதாகும். இவர் மேற்கு மாம்பலத்தில் வசித்து வருகிறார். தங்க நகைகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் 6 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. அங்கிருந்து பிரபல நகைக்கடை ஒன்றிற்கு நகைகளை கொண்டு சென்றதும் அப்போதுதான் விபத்தில் சிக்கி மயங்கி கிடந்ததும் தெரிய வந்தது. சரியான நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சிவானந்த் சம்பவ இடத்திற்கு சென்று ஹரிஹரின் உயிரை காப்பாற்றியதுடன் 1.5 கோடி நகைகளையும் மீட்டுள்ளார். இது பற்றி உடனடியாக உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அண்ணா நகர் துணை கமிஷனர் விஜயகுமார் பார்வையில் உதவி கமிஷனர் ரவிச்சந்திரன் நகை குறித்து விசாரணை நடத்தி உரியவருடன் நகையை ஒப்படைத்தனர். இதன்படி நகைக்கடையிலிருந்து கதிரவன் என்பவர் வந்து நகையை பெற்றுக்கொண்டார். உரிய நேரத்தில் உதவி செய்து நகைகளையும் பத்திரமாக ஒப்படைத்த இன்ஸ்பெக்டர் சிவானந்த் மற்றும் டிரைவர் தீபன் சக்கரவர்த்தியை கமிஷனர் சங்கர் சிவரால் பாராட்டினார். இருவருக்கும் வெகுமதி வழங்கப்படும் உள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.